ஹாய் ஆல். இன்னைக்கு நம்ம எலிஃபண்ட் சீரீஸ்ல பாம்ல எப்படி எலிஃபண்ட்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாம் லென்த்துக்கு எப்படி நம்ம ரிஸ்ட்லாம் மிடில் பார்ட்டிஷன் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி பாம்லையும் எடுக்க போறோம். ரிஸ்ட்டுக்கும் பாம்புக்கும் கொஞ்சம் மிடில் மிஸ் மேட்ச் ஆகும். அதை எப்பயுமே கரெக்டாக போட்டுக்கோங்க. நான் ரிஸ்ட் வரைக்கும் தான் ஒரு மிடில் மார்க்கிங் எடுத்திருந்தேன். ப்ரீவியஸ் வீடியோ பார்க்கலன்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. இந்த வீடியோல நான் மிடில் ஃபிங்கரோட மிட்ல இருந்து ஒரு ஸ்ட்ரைட் லைன் எடுத்துக்கிட்டேன். இதுதான் என்னோட மிடில் லே அவுட் பிரிக்கிறதுக்காக எடுத்திருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன். என்னோட டிசைன், நீங்க எந்த டிசைனை இப்போ இந்த டிசைன் நீங்க இன்ஸ்பயர் பண்ணி வரைய போறீங்கன்னா டிசைன்ல எங்கெங்க எது வரும் அப்படிங்கறது இப்படி ப்ரீவியஸா மார்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வரையறதுக்கு ஈஸியா இருக்கும். நான் இங்க ஒரு பார்டர் போட போறேன். அந்த டபுள் லைனும் அதுக்காக தான். ஸோ அந்த பார்டருக்கு இதை பிரிச்சாச்சு. இங்க ஒரு எலிஃபண்ட் டிரா பண்ண போறேன். இங்க ஒரு பார்டர், இங்க ஒரு எலிஃபண்ட். இந்த மிடில் பார்ட்டிஷன் பிரிச்சிருக்கிறது ரெண்டு எலிஃபண்ட்டும் கரெக்டான மெஷர்மெண்ட்ல இருக்கணுன்றதுக்காக. இவ்வளவுதான் லே அவுட். நீங்க எந்த டிசைன் பார்த்தாலும் பார்டர் வைஸ் கிரிட் எப்படி இருக்கோ அதுக்கு ஸ்பிளிட் பண்ணிக்கோங்க. இப்போ டிசைன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இந்த எலிஃபண்ட் வரைய போறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பார்டர் டிசைன் வரைஞ்சிக்கலாம். இந்த பார்டருக்கு ஸ்ட்ரெயிட் லைன், இங்க ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன்ல ஒரு பார்டர் வரைய போறோம். சிங்கிள் லைன். இந்த டபுள் லைனை நான் ஸ்பிளிட் பண்ணி டிரா பண்றேன் ஃபிங்கர்ஸ் இருக்கிறதுனால. என்னோட பார்டர் இது வரைக்கும் வரப்போகுது. அந்த பார்டருக்கான லைன் மேல டபுள் லைன்ஸ். நம்ம இங்க ஃப்ளவர் பேட்டர்ன் பார்டர் வரைய போறோம். இதுக்கு ஸ்பேஸ் நான் நடுவில் பிரிச்சுக்க போறேன். இங்க இது வரைக்கும் என்னோட ஃபர்ஸ்ட் பாக்ஸ். ஒவ்வொரு பாக்ஸுக்கும் ட்ரிபிள் லைன் வரைய போறோம். இதுல என்ன மெஷர்மெண்ட்ல நீங்க பாக்ஸ் எடுத்துருக்கீங்களோ அதே மெஷர்மெண்ட்ல அடுத்ததையும் விடுங்க. இந்த ரெண்டு பாக்ஸ் நமக்கு ஃபுல்லா இருக்கும். பேலன்ஸ் ரெண்டு ஹாஃப் அண்ட் 3/4 மாதிரி இருக்கும். நான் இது இந்த மாதிரி ஒரு ஷேப்ல ட்ரா பண்ணிக்கிறேன். எல்லாமே அதே ஷேப்ல இருக்கணும். இதுக்குள்ள நம்ம ஃப்ளவர், எலிஃபண்ட் எது வேணாலும் ட்ரா பண்ணலாம். நம்ம இங்க ஃப்ளவர் வரைய போறோம். ஃப்ளவர் ரொம்பவே ஈஸி தான். இதுக்கு மிடில் எடுத்துட்டு இங்க ஒரு சர்க்கிள் மாதிரி ரெஃபரன்ஸ் போட்டுக்கோங்க. இதுல நம்ம ஹம்ஸ் போட்டுக்க போறோம். நடுவில் ஒரு டாட், அகெயின் ஒரு லைன். இப்போ நம்ம இந்த ஃப்ளவர் பேட்டர்னை எல்லா இடத்துலையும் ரிப்பீட் பண்ணியாச்சு. இதை நம்ம சைட்ஸ்லையும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ரெண்டு சைடும் சர்க்கிள், அதை நம்ம ஹம்ஸ் மாதிரி போட்டுக்க போறோம். சர்க்கிள் ட்ரா பண்ணி நடுவில் ஹம்ஸ் போட்டாச்சு. இந்த டாட் வச்சுட்டு லைனை கொஞ்சம் டார்க் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி
இதுதான் நம்மளோட பார்டர் பேட்டர்ன். இதுல அவுட்டர் சைடை நம்ம கலர் பண்ணிடுவோம். நடுவில் இருக்க ஃப்ளவர்ஸ் மட்டும் தான் விசிபிளா தெரியும். இதை நம்ம இந்த பார்டர் ஃபுல்லா ரிப்பீட் பண்ண போறோம். இந்த பேட்டர்னை ரிப்பீட் பண்ணிட்டு பார்க்கலாம். இந்த பார்டர் டிசைன்ல நம்ம இதை கலரிங் பண்ணியாச்சு. அண்ட் கீழே இருக்கிறதும் கலர் பண்ணிட்டேன். கீழே ஃபிங்கர் டிசைன் ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைட்ல லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல ஒரு எலிஃபென்ட் டிரா பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேசிக் அவுட்லைன் போட்டுக்கலாம். அண்ட் இதோட பேக் சைட்ல 4th லெக் மட்டும் நம்ம டிரா பண்ண போறது இல்லை. ஒரு 3/4 எலிஃபென்ட் தான் நம்ம பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் லே அவுட் போட்டுக்கலாம். அப் டு இந்த மார்க்கிங் பண்ணிருக்கோம் இல்லையா, இந்த பாக்ஸ் வரைக்கும் தான். இது மிடில் லைன். அண்ட் இது வரைக்கும் நான் எலிஃபென்ட் டிரா பண்ண போறேன்னு மார்க் பண்ணிருக்கேன். இதோட ஹெட் போர்ஷன், கொஞ்சம் ஃப்ரண்ட்ல வரைக்கும் எடுத்துட்டு வந்துக்கிறேன். இங்க இருந்து தும்பிக்கை, இந்த மாதிரி கர்வியா எடுத்துக்கிறேன். இயர்ஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் இந்த மாதிரி பால்ஸ் போட்டுட்டு, இது ஒரு டிசைன் பேட்டர்னுக்காக தான் 2-3 பால்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்ல பெரிய இயர்ஸா எடுத்துக்கிறோம். இயர்ஸ் இங்க இருந்து இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன். இதை நான் டபுள் லைனா கொடுத்துக்கிறேன். இங்க இருந்து இதோட பாடி நல்ல கர்வா, நல்ல கர்வியா எடுத்துக்கிறேன். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எலிஃபென்ட்ஸ் இருக்கு. நம்ம எதை இன்ஸ்பிரேஷனா எடுக்கிறோமோ அதை வச்சு நம்ம டிரா பண்ணிக்க போறோம். பேசிக் எலிஃபென்ட் பேட்டர்ன் டிரா பண்ணிட்டீங்கன்னா நீங்க அதுக்கப்புறம் எல்லாத்தையுமே ட்ரை பண்ணலாம். இங்க இருந்து நம்ம அந்தத்தை எடுத்துட்டு வரோம். அவ்வளவுதான். இங்க இருந்து நெக் லைனுக்கு டபுள் லைன், அதுக்கப்புறம் ஹம்ப் லேயர். இந்த வீடியோ தான் ஃபர்ஸ்ட் வாட்ச் பண்றீங்கன்னா ப்ரீவியஸா ஸ்டெப் பை ஸ்டெப்பா எலிஃபென்ட்ஸ் கொடுத்துருக்கோம், அதையும் போய் பார்த்துட்டு வாங்க. இப்போ நான் இதுல இருந்து எலிஃபென்ட் மேல போட்டிருக்க அந்த பிளாங்கெட் போட்டுக்கிறேன். இது வரைக்கும் எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு கர்வியா எடுத்துக்கலாம். இல்லை கொஞ்சம் கூட மேலே எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே எடுத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இங்கே லெக்ஸ் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் லெக் இங்கே ஸ்ட்ரைட்டாக, ஃபர்ஸ்ட் லெக், செகண்ட் லெக் இங்கே கொஞ்சம் பெண்ட் பண்ண மாதிரி, இந்த மாதிரி. உங்களுக்கு நெயில்ஸ் வரையும் போது, எலிஃபென்ட் நெயில்ஸ் வரும்போது இது பெண்டிங்கா தெரியும் நல்லா. அண்ட் தேர்ட் லெக் மட்டும்தான் இங்க வரைகிறோம். இந்த மாதிரி இவ்வளோதான் தெரிய போகுது. நம்ம இப்போ எலிஃபென்ட்டோட லே அவுட் போட்டோம். இதுக்கப்புறம் இதோட டெக்கர் ஒர்க்லாம் பார்த்துக்கலாம். இங்கேயும் நம்ம கொஞ்சம் இந்த பிளாங்கெட் கீழே ஹம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எலிஃபென்ட்டோட மேலே நம்ம ஒரு பேலஸ் ஷேப்ல ஒரு டூம் மாதிரி கொடுக்க போகிறோம். இதுக்கு நான் இங்கே ஸ்ட்ரைட் லைன் லே அவுட்ஸ் கிரியேட் பண்ணிட்டு அப்புறம் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதோட மிடில் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணி எலிஃபென்ட்டோட ஹெட் போர்ஷன் வரைக்கும் நான் இது கொண்டு போகிறேன். இந்த மாதிரி லைன்ஸ் எடுத்துக்கிறோம்.
லைன் இதுல இருந்து இந்த மாதிரி ஒரு ஷேப் லைட்டா டில்டடா கொடுத்து ஸ்ட்ரைட் பண்ணிக்கிறேன். இதுக்கு மேல ஒரு சின்ன கேப் விட்டு அகெயின் அந்த பேலஸ் மேல இருக்க டூம் ஷேப். இதுக்கு நான் இந்த லைன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு எடுத்துட்டு மிடில் லைன் பார்த்து அந்த டூம் ஷேப் கொண்டு வரலாம். இந்த மாதிரி ஷேப் நான் எடுத்துட்டு யூஸ்வலா போடாம நம்ம இந்த இடத்துல ஒரு வி கட் கொடுத்துக்க போறோம். இதுக்கு மேல நம்ம இந்த மாதிரி கோபுரம் அண்ட் இதை நம்ம எப்பயும் கலர் பண்ணிப்போம், அதனால ஸ்லிட்ஸ் கொடுத்துக்கலாம். கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த ஸ்லிட். இதோட சென்டர் இப்போ இதோட லேஅவுட்டும் ரெடி ஆயிடுச்சு. இங்க நம்ம மிடில் லைன் பார்த்து இந்த ஒரு ஷேப் கிரியேட் பண்ணிக்க போறோம். கர்வியா கிரியேட் பண்ணிட்டு ரெண்டு சைடும் இதையும் நம்ம டபுள் லைன் போட்டு இங்க கலரிங் பண்ணிக்கலாம். நடுவில் ஜும்காஸ் ஆர் நீங்க ஏதாவது ஃப்ளவர் பேட்டர்ன் கூட ஹேங்கிங்ஸ் மாதிரி போடலாம். இந்த இடத்துல கம்ப்ளீட்டா பேசிக் அவுட்லைன் கிரியேட் பண்ணிருக்கோம். எலிஃபண்ட்டை ஃபுல்லா கலர் தான் பண்ண போறோம், அதனால அது ஹைலைட்டடான ஏரியாவை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இதோட இயர்ஸ் நம்ம கலர் பண்ண போறது இல்லை, இந்த இடம் மட்டும் தான் கலர் பண்ண போறோம். இப்போ ஹெட்டுக்கு வரலாம். ஹெட் போர்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஐஸ் வரைஞ்சிக்கலாம். இந்த ஐஸ் நல்லா விசிபிளா தெரியணும். ஃபர்ஸ்ட் நான் ஐஸ் வரையறதுக்கு ஐப்ரோஸ், அப்புறம் உங்களோட ஐஸ், ஐபால் மட்டும் வரைஞ்சுக்கிறேன். இதை சுத்தி இந்த மாதிரி, ஏன்னா கலரிங் பண்ணும்போது உங்களோட ஐஸ் வந்து தெரியாம போயிடக்கூடாது, அதனால இப்படி டெம்ப்ளேட் எடுத்துக்கிறோம். இங்கேயும் நீங்க ஒரு சின்ன பால் போடுங்க, இது ஒரு டெக்கருக்காக தான். கீழே இங்க ஹம்ஸ் போட்டுக்கிறேன், சின்னதான் ஹம்ஸ், ஃபுல் கம்ப்ளீட் இல்லை, இது வரைக்கும் மட்டும் ஹம்ஸ் போட்டிருக்கோம். அதே மாதிரி ஹெட் போர்ஷன்ல போட போறோம். 2 லைன் அண்ட் ஒரு ஹம்ஸ். அதே மாதிரி தந்தம் கலர் பண்ணக்கூடாது, அந்த தந்தம் தான் செப்பரேட்டா டிரா பண்ணிருக்கோம். இங்கேயும் லைன், ஹம்ஸ். லைன் அண்ட் ஹம்ஸ். இங்கே நெக் பீஸ்லையும் வேணும்னா நம்ம ஒரு பெல் ஆர் ஜும்கா ஆட் பண்ணிக்கலாம். எலிஃபண்டோட லெக்ல ஃபர்ஸ்ட் நெயில்ஸ் டிரா பண்ணிக்க போறோம். பெண்ட் பண்ணிருக்கு. அண்ட் எலிஃபண்டோட லெக்லையும் டபுள் லைன் அண்ட் ஹம்ஸ் போட்டிருக்கோம். இப்போ இந்த பிளாங்கெட்டுக்கு வரலாம். ஃபுல் கலர் பண்ணாம நம்ம என்ன பண்ண போறோம்னா
இதோட ஒரு சிங்கிள் போர்ஷன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்க போறோம். இதை ஒர்க் பண்றதுக்கு நான் உள்ள கிரிட் போட்டுக்க போறேன். கொஞ்சம் பெரிய கிரிடா போடுங்க. இதுக்குள்ள கிரிட் போட்டாச்சு. இப்போ இதுக்குள்ள நம்ம லோட்டஸ் டிரா பண்ண போறோம். இந்த பட் ஷேப் மட்டும் வரைஞ்சிட்டு 2 பெட்டல். எல்லாமே ரொம்ப இன்ட்ரிகேட்டடான ஒர்க் தான். நீங்க தனியா எலிஃபண்ட் நீங்க எப்படி வேணாலும் டிரா பண்ணலாம். இந்த பெட்டல்ஸ் மட்டும் நான் ஆட் பண்றேன். இங்க என்ன ஷேப் உங்களால அந்த இடத்துல கொண்டு வர முடியுமோ அதை மட்டும் கொடுங்க. நம்ம எப்படி அந்த பேபி எலிஃபண்ட்டுக்கு பார்த்தோம் இல்லையா, அதே ப்ராசஸ் தான் நீங்க என்ன டிசைன் ஃபாலோ பண்ணாலும். இப்போ நான் இதுக்குள்ள லோட்டஸ் போட்டுட்டேன். அதெல்லாம் நம்ம கலர் பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி அவுட்டர் சைட் ஃபினிஷ் பண்ணிட்டு அதை கலர் பண்ணலாம். அது கலரிங் பண்ண போறோம். ஸோ ஒரு சிங்கிள் லைன். இந்த பக்கத்துல இருக்க ஆல்ரெடி இங்க கீழே போட்டுருக்கோம் இல்லையா, அதை வந்து நம்ம டார்க் ஆக்க போறோம். இதுக்கு ஒரு டபுள் லைன். இது டார்க் ஆயிடுச்சு. இங்கே லோட்டஸ் ஃபில்லிங் வரப்போகுது. ஸோ அது ஆல்ரெடி டார்க்காக தான் இருக்கும். இந்த இடத்துல ஒரு லைன். நான் இந்த லோட்டஸை தவிர்த்து இந்த பாக்ஸில் இருக்க இடத்த கலர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இந்த மெத்தட் தான் ஃபாலோ பண்ணணும் இல்லை, நீங்கள் நார்மல் கிரிட்ஸ் போடலாம், இல்லை வெயின்ஸ் வர மாதிரி கிரிட்ஸ் போடலாம். ஆஃப்டர் கலரிங் நம்மளோட லோட்டஸ் பேட்டர்ன் இந்த மாதிரி இருக்கு. இப்போ நம்ம இந்த லைனும் டார்க்கன் பண்ணிக்க போறோம். இங்க ஒரு டபுள் லைன் போட்டுக்கோ இல்லையா, அதையும் இந்த நடுவில் இருக்க ஸ்பேஸுக்கு நம்ம வந்து குட்டி குட்டி சர்க்கிள்ஸ் ஆர் கோலன் பேட்டர்ன் போடலாம். ஃபர்ஸ்ட் இது கொஞ்சம் ட்ரை ஆகட்டும், அப்போ நம்ம ஸ்மஜ் பண்ணாம போட ஈஸியா இருக்கும். இந்த கீழே இருக்க டார்க்கர் ஏரியாவுக்கு கீழே நான் ஒரு லேயர் ஹம்ஸ் போட்டுக்கிறேன். ஸோ ஹம்ஸ் போட்டாச்சு. இந்த சைட்ஸ்க்கும் இப்போ நம்ம எலிஃபண்ட் கலரிங் வந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். எலிஃபண்ட் இயர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா இந்த போர்ஷன் மட்டும் தான் கலர் பண்றோம்னு சொல்லியிருந்தோம் இல்லையா, அந்த போர்ஷன் மட்டும் கலர் பண்ணிக்கிறேன். இந்த இடத்த அப்படியே விட்டுக்கலாம். எங்கெல்லாம் நீங்க டெக்கரேட் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் விட்டுட்டு பேலன்ஸ் எல்லாம் கலர் பண்ண போறோம். இப்போ இந்த எலிஃபண்ட்டை கலர் பண்ணியாச்சு. கீழே 2-3 வெயின்ஸ் கொடுத்துருக்கேன். இந்த கேப்ல மட்டும் நம்ம சர்க்கிள்ஸ் ஆர் கோலன்ஸ் போட்டுக்கலாம்னு சொன்னேன். ஸோ இங்க நான் குட்டி குட்டியா கோலன்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி இந்த இடத்துல வேணா லைட்டா ஷேட் பண்ணிக்கலாம். இங்கேயும் இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ஸ்ட்ரோக்ஸ் கொடுக்குறேன். அவ்வளோதான், நம்மளோட எலிஃபண்ட் இப்போ ரெடி ஆயிடுச்சு. சேம் வே நான் பேலஸையும் வந்து கலர் பண்ணி ஃபினிஷ் பண்ண போறேன். இந்த ஸ்ட்ரோக்ஸ்க்கு அண்ட் இதுக்கு கலர் பண்ணிக்கலாம். இங்கே நம்ம எனி பார்டர் பேட்டர்ன் போட்டுக்கலாம்.
ஓகே, நம்ம இப்போ இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க எலிஃபெண்ட்டை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எலிஃபெண்ட் வித் பேலஸ் அண்ட் பார்டர் போட்டிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் ரைட் ஹேண்ட் சைடில் எலிஃபெண்ட் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.